ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்தியான எக் ரோல் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் வித் ஸ்டஃப்டு ஐட்டம்ஸும். இதுக்கு வந்துட்டு ஆனியன் நீலவாக்கு, அப்புறம் வந்துட்டு கேப்சிகம், கேரட் எல்லாமே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சோயாபீனை நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கணும் வேக வச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அது வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப வதவதன்னு ஆகிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிச்சு போட்ட சோயாபீனை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதோடையே நீலவாக்கில் கட் பண்ண கேரட்டையும் போட்டுக்கணும். இதுக்கு சூப்பரான மசாலா என்னென்னு பார்த்துடலாங்களா? குருமிளகு, மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடைசியில் கேப்சிகம் நீலவாக்கில் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இது மைதா மாவில் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்துட்டு எப்பவும் போல் சப்பாத்தியில் தான் பண்ணேன். ஸோ சப்பாத்தி இந்த சைடு அந்த சைடு நல்லா திருப்பி திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி சூப்பர் சாஃப்டாக சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு முட்டையை உப்பு போட்டு இந்த அளவுக்கு கலக்கிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி இந்த முட்டையை வந்து அதில் போட்டுடணும். அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி எடுத்து அப்படியே அதுக்கு மேலே வச்சு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்புன்னு திருப்பி நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை நடுவில் வச்சு அதுக்கப்புறம் ரோல் பண்ணி சாப்பிட்டா சொல்ல வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.